உங்க கூடவே இருக்கக்கூடிய உறவினர்கள் தான் உங்களுக்கு கெடுதல் பண்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. உங்க கூட இருக்க உறவினர்கள் உங்களுக்கு நல்லது பண்றாங்களா? இல்ல கெடுதல் பண்றாங்களான்னு இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கூல் புக் சீரீஸ்ல 6th ஸ்டாண்டர்ட்ல நாலடியார் பத்தி தான் பார்க்க போறோம். நாலடியாருக்கும் உறவினருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆனா நாலடியார்ல உண்மையான உறவினர்கள்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாலடியார் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்னதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாமா? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாயோட கால் விரல்கள் இடைவெளி இல்லாம ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுபோலதான் சில உறவுகளும் நம்மளோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அடுத்து ஈ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஈ ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அதோடைய கால்கள் இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த கால் அளவுக்கு கூட இந்த நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளால நமக்கு எந்த உதவியுமே இல்ல. அப்படிப்பட்டவர்களுடைய நட்பால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத கேக்குறாங்க. இந்த வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வந்து அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி நம்ம பயிர்கள் விளைய வைக்கிறோம். அதனால இந்த வாய்க்காலால நமக்கு பயன்கள் அதிகம் இருக்கு. அந்த வாய்க்கால போல இருக்கக்கூடிய உதவக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்க நட்பை நம்ம தேடிக்கொண்டு பழகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய சொற்பொருள் என்னன்னு பார்த்தரலாமா? நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈ கால் ஈயின் கால், நன்கணியர் அப்படிங்கிறத நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு பிரிக்கணும். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். சேய்மை, மை அப்படின்னா தொலைவுன்னு அர்த்தம். செய் அப்படின்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த நூலை பத்தி பார்த்தரலாம். இது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. இந்த நூல்ல 400 பாடல்கள் இருக்கு. இந்த நூல் அறக்கருத்துக்களை பத்தி சொல்லுது. அடுத்து இதுக்கு நாலடி 400 வேளாண் வேதம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு. இந்த நூல் சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15 கீழ்கணக்கு அப்படின்னா என்னன்னா, சங்க நூல்கள் அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் தான். அந்த 10 பாட்டுல 10 நூல்களும் 8 தொகையில 8 நூல்களும் மொத்தமா 18 நூல்கள் இருக்கு. இததான் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலங்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு தான் 15 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகுப்புல 18 நூல்கள் இருக்கு. 15 என்றால் 18 அப்படின்னு பொருள்படுது. இந்த நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பாலானவை அறநூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் உங்க கூட இருந்தே குழிப்பறிக்கிற உறவுகளை விட்டுட்டு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட உண்மையான உறவுகளை தேடி பழகுங்க. உங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.